பரிசுத்தமான என் அருமை பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். ஆவியானவரே அப்பா, இன்று நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படி எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஒரு மனுஷன் ஒரு முடிவை ஆண்டவரே ஒரு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஆண்டவரை மறந்து போயிடுவோம் ஆண்டவரே அப்பா. நாங்க ஆண்டவரே அப்பா அந்த முடிவுக்காக காத்திருந்து ஆண்டவரே அப்பா கடைசியில எங்களுடைய வாழ்க்கையில அது நிறைவேறாமல் போகும்போது அது எங்களுக்கு மிகுந்த வேதனையையும் கண்ணீரையும் துக்கத்தையும் கொண்டு வரும் ஆண்டவரே. ஆனால் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற தேவாதி தேவன், நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த முடிவை ஆசீர்வாதமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீர் நினைத்திருக்கிற அந்த நினைவுகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே யாக்கோபு அந்த நள்ளிரவு நேரத்திலே கர்த்தர் நீர் அவனோடு கூட பேசினதை அவன் உணர்ந்தவனாக, அந்த வார்த்தைகளை பெற்று கொண்டவனாக, அந்த தரிசனங்களை பெற்று கொண்டவனாக ஆண்டவரே அவன் எழுந்து, இது கர்த்தருடைய வீடே இல்லாமல் இது வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அந்த இடத்திற்கு எல் பெத்தேல் என்று ஒரு பெயரை வைத்து ஒரு கல்லை நட்டு அந்த கல்லிற்கு ஆண்டவரே அப்பா அவன் அபிஷேகம் செய்து எண்ணெய் வார்த்து அதை அபிஷேகம் செய்து அவன் சொல்லுகிறான், இது தேவனுடைய வாசல் என்று சொன்ன, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி ஆண்டவரே ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவரை அவன் சொல்லிவிட்டு போகிறான். தேவரீர் வழியில்லாத எனக்கு வழியை காண்பிக்கும்படி, ஒன்றுமில்லாத எனக்கு வார்த்தைகளை கொடுத்து தரிசனங்களை கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த தரிசனம் இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இதே இடத்துல என் தகப்பனாகிய உன்னுடைய வீட்டிற்கு என்னுடைய பிரயாணங்களில் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து என்னை திரும்ப ஜீவனுள்ளவனாய் என்னை இதே இடத்திற்கு நீர் கொண்டு வருவீரானால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர் என்று சொல்லி ஆண்டவரே அந்த கல்லை எடுத்து, பேச முடியாத ஒரு கல்லு ஆண்டவரே அப்பா, உயிரில்லாத ஒரு கல்லு ஆண்டவரே, அந்த கல்லை நிறுத்தி ஆண்டவரே உமக்கும் இந்த யாக்கோபுக்கும் ஆண்டவரே அடையாளமா இருந்தது அந்த கல்லு ஆண்டவரே. அவனும் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வெறுமையான ஒரே ஒரு கோலை எடுத்து கொண்டு போனான். திரும்ப அதே இடத்துல அவன் வருகிறான் ஆண்டவரே அப்பா. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா இந்த கல்லை நட்டுட்டு நான் புறப்பட்டு வெறும் ஒரு கையில ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இரு பரிவாரங்கள் உடையவனாய் நான் வந்தேன் என்று அவன் சொன்னது போல ஆண்டவரே அப்பொழுது தகப்பனே அந்த யாக்கோபோடு கூட நீர் பேசினீர், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே அப்பா கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை திரும்ப அவருடைய வீட்டுக்கு என்னை ஜீவனுள்ளவனா என்னை கொண்டு வருவார் என்று விசுவாசித்த ஆண்டவரே அப்பா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து பாதியில நீங்கள் அழிந்து போவதற்கோ, இல்ல ஆண்டவரை விட்டு விலகி தூரத்தில் போவதற்கோ, இல்ல ஆண்டவருடைய வருகையில நீங்கள் இல்லாமல் போவதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. ஒரு நாள் உங்களுடைய இருதயத்துல எந்த விதமான வஞ்சகமும் வேற காரியங்களை நீங்கள் சுமக்காதபடி ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய தரிசனத்தை சுமந்தவர்களாக திரும்ப அவரிடத்தில் வந்து சேருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழிநடத்துவார். உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த முடிவு ஒரு நல்ல முடிவா இருக்கும்படி ஆண்டவர் உங்களை ஏனெனில் இந்த உலகத்தில் முடிவு வரப்போகிறது, அழிவு என்கிற முடிவு சீக்கிரமாய் வரப்போகிறது. அதனால இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவனும் தன்னுடைய பாவங்களில் இருந்து விடுதலை ஆக்கி தன் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவனாக ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாய் வாழும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.